குறள் என்ன குறள்? வடிவா கேளுங்கோ, டீச்சர் சொல்லுவேன் கேளுங்கோ. 5வது குறள் கல்லாமை அதிகாரம் 29. வடிவா கேளுங்கோ. அருள் கருதி அன்புடையர் ஆதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார் கண் இல். இதான் குறள். இதை திருப்பி கேட்டு கேட்டு சொல்ல வேணும். உங்களுக்கு வகுப்புலயும் உங்களுக்கு பாடமாகிட்டீங்க. சரியோ? திருப்பி இன்னொரு சொல்லுங்க கேளுங்கோ. அருள் கருதி அன்புடையர் ஆதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கள் இல் என்றால் என்ன? டீச்சரே சொல்றேன் கேளுங்கோ. என்னண்டு? ஒருவர் ஏமாந்திருக்கும் நேரத்திலே அவருடைய பொருளை திருட நினைப்பவரின் மனதில் அன்பு கருணை என்பன இருக்காது. இப்படிதான் நீங்க பாடமாக்கணும். இப்ப விளங்கிச்சோ? இப்ப உதாரணத்துக்கு சொன்னா வடிவா இது நீங்க கவனிக்கணும். ஒரு ஆள் உங்களோட இனி இல்லையங்கள நல்ல அன்பா வகுப்புல வந்து கதைக்கிறாங்கன்னா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிக்க கூடாது. ஓ என்னோட நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிக்க கூடாது. சில விட அவர் உங்கள்ட்ட இருந்து ஏதாவது கருதி உங்களோட சிநேகமா இருக்கலாம். லருஷன் உங்களோட அன்பா நடக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நம்பலாமோ? அப்புறம் அதுக்குதான் இந்த உதாரணம். என்ன சில வேளை அவர் நல்ல மாதிரி நடிச்சு உங்கள்ட்ட இருந்து ஏதாவது உங்கள்ட்ட இருந்து எடுக்கிறதுக்காயும் இருக்கலாம். அதாலதான் நாங்கள் வேலை ஆக்களோட பலகைக்குள்ள வலும் கவனமா பார்த்துதான் பழக வேணும். ஒரு ஆக்கள் அன்பா கதைச்சிட்டா எல்லாரும் நல்ல நினைக்கலாமோ? இல்ல. அப்ப இந்த குறள்ல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது? ஒருவர் அன்பாக கதைச்சால் நாங்க நல்லவரண்டு உடனே நினைக்க கூடாது. நல்லவராய் இருக்கலாம் இல்லையோ? உடனே நாங்கள் நம்ப கூடாது. உடனே நாங்கள் நம்ப கூடாது. அது கரெக்ட் விஷயம். கண்ணனால் பழகி பார்த்து உங்களுக்கு அவர் உதவி செய்தாரோ அப்படின்னு பார்த்துதான் நீங்கள் பிறகு அவரை நம்பலாம். எடுத்த உடனே இப்ப 2 நாள் பழகி போட்டு அவர் நல்லவர்னு சொல்லலாமோ? தேவையா? கிருஷியா சொல்லலாமோ? ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு இப்ப ஒரு கிழமையா பழக்கம். உடனடியா அவன் நல்லவா நல்ல ஃப்ரெண்ட்னு சொல்லி அவங்களோட கூட எல்லா விஷயமும் உங்களோட சீக்கிரட் எல்லாம் சொல்லி அப்படி செய்தலாமோ நாங்கள் பழகிறதுல? இல்ல. அப்ப இந்த குறள்ல இருந்து நீங்க என்ன லெசன் எடுத்துருக்கீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? எனக்கு இதுல இருந்து நான் படிக்கிற பாடம் என்னவென்றால் சொல்லுங்க. என்ன இதுல இருந்து நான் படிக்கிற பாடம் என்றால் நான் மற்றவர் அன்பா இருந்தா நாங்கள் அவைய உடனே நம்ப கூடாது. நாங்கள் பழகி பார்த்துதான் நம்ப வேண்டும். இப்ப உங்களுக்கு ஒரு கதைக்கு உங்களுக்கு கஷ்டம் வரைக்கும் அவர் உதவி செய்கிறாருன்னு பாக்கணும். இப்ப ஒரு கதைக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு பாடம் விளங்கலைன்னு சொல்லி சொன்னாலும் அவர் ஓடி வந்து உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தலாம். சரியோ? அல்லது உங்களுக்கு ஒரு பென்சில் கொண்டு வர இல்லைன்னா உங்களுக்கு அவர் தந்து உதவி இருக்கலாம். அப்படி ஒரு விஷயத்தை நீங்க பார்த்துதான் ஒருவரை நாங்கள் நம்பலாம். அதுதான் முக்கியம். சரியோ? அப்ப இனி நீங்க இப்ப ரெக்கார்ட் பண்ணதை கேட்டு விடணும். வகுப்பண்டால பூ நீங்கள் சிரிச்சு கொண்டு வகுப்புல இருக்க கூடாது. அது கடவுள் படிப்பன்றது என்ன? படிப்பன்றதை கிரீதரன் என்ன? யார் கொடுக்கிறது? கடவுள். அப்ப நாங்க யாருக்கு மதிப்பு கொடுக்கணும்? அப்ப படிப்பிக்குள்ள அதான் கடவுளின் அருளால்தான் நீங்க படிக்கிறீர்கள். அப்படியேக்குள்ள அந்த மதிப்புக்கு நாங்கள் கிளாஸ் வகுப்புல சிரிச்சு கொண்டு இருக்கலாமோ? இல்ல. அதுக்கு வந்து கடவுள் கோவிப்பார். பிறகு கடவுள் அதை கோவிப்பார். சரியோ பூ எல்லாருக்கும்? நன்றி, வணக்கம் டீச்சர்.